என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விவோ T2 5G. Hello to Turbo with the all new Vivo T2 5G. Vivo. குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ்க்குள்ளே ஒரு மொபைல் ஃபோன், அதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். பேக் கேட்ச் கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள யூசர் மேனுவல் அண்டு குயிக் கைடெலாம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, வேஸ்ட்டு தான், குப்பையில் போட்டுடலாம். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எக்ஸாக்டர் டூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு 44 வாட்ஸ் ஸ்பாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள். ஸோ மற்றபடி உள்ளே ஒன்றும் இல்லை. உள்ளே ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உள்ளே காலி. இப்போ மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். என்னடா அது தேனிக்காரனுக்கு வந்த சோதனை. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதான் என்னது இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM, 128 GB இன்டர்னல் மெமரி. இதோட கலர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிட்ரோ பிளாஸா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2 MPயில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேமரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சேக்கு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரிக்கு இப்படி ஆட்டினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா OSIன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே. ஸோ டோட்டலி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1300 பீக் கலரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு செல்ஃபி எடுப்பீங்களோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுவீங்களோ, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷேர் வேல்யூன்னு பார்க்குறப்ப ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.14 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்தியாவோட ஷேர் வேல்யூக்கு கரெக்டாக தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் டவுனு. ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மு போடுற பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு, ஒரு நானோ சிம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேனோ சிம், அதுக்கப்புறம் இன்னொரு நேனோ சிம், 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு மெமரி போட முடியாது. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் வந்து சார்ஜிங் போடுற போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இருக்கிற ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோ ஸ்பீக்கர்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து சிங்கிளான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கரே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஃபோட்டோஸில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ லைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் வாங்கி 1 வீக் ஆச்சு. 1 வீக் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை நம்ம இங்கே வச்சிடலாம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம மற்றதை பேசலாம். இதில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபிலாம் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறப்ப பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணி சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் சேனலுக்கு வீடியோ தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லா கொடுக்குது. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் எதிர்பார்த்தது இந்த ஃபோனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் உங்களுக்கு பேட்டரி கொடுப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஃபோனு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கனமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு வந்து அதிகமாகக்கூடாதுன்றதுக்காக தான் 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஆப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலக்கு சார்ஜே போகாத மாதிரிக்கு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸே பண்ணல. இந்த ஃபோனு யூஸ் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தோம்னா 80% இருக்குது. ஸோ யூஸ் பண்ணாமன்னா ரொம்ப யூஸ் பண்ணாமே இல்லை, அடிக்கடி நான் எடுத்து பார்த்துட்டு அப்படி வைக்கிறது. ஸோ அப்படி வைக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா 79% அப்படியே இருக்குது. யூஸ் பண்ணாமல் தான் அது அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணால் மட்டும்தான் குறையுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அட்ராக்ட் பண்ணது இந்த கலரு. ஸோ இந்த கலரை நம்ம இப்படி வந்து பேசிக்கிட்டு நம்ம ஏதாவது ரோட்டில் ஏதாவது நடந்து போகிறோம், சன்லைட்டில் நம்ம நடந்து போகிறோம்னா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலராக மாறிடும். இப்போ இருக்க ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆரஞ்சு கலராக மாறுது, ரோஸ் கலராக மாறுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கலர் குவாலிட்டி பின்னாடி வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது.
முடிஞ்சாலும் கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஃபோனுமே கீழே விழுந்துச்சுன்னா சோலி முடிஞ்சிடும். ஸோ இதுவுமே அந்த மாதிரிக்கு தான், நீங்கள் கீழே மட்டும் போடாமல் பார்த்துக்கோங்க, சேஃபாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனில் 695 இது வந்து 5G சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸர். ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேப் ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பண்ண வரைக்கும் எந்த ஒரு பக்கு இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆகி அது வந்து ஃபுல்லாக ரன் ஆகிடுது. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ஓகேங்களா, யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்து ஃபோன் பேசுகிறோம்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியுமே செம்மையாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் கச்சிடி ஆடியோ கால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப இது வந்து ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ உங்களுக்கு தேவை நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆஃப்லைன் ஸ்டோரில் சொன்னால் கூட அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் இந்த மொபைல் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேரண்டி வராது. ஸோ உங்களுக்கு வேரண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மொபைல் ஷாப்பில் நீங்கள் இந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வேரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே ஏதாவது ப்ராப்ளம் கீழே விழுந்துருச்சு அந்த மாதிரிக்கே சுச்சுவேஷனில் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்யூஷன் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கே சின்ன சின்ன இதுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. மற்றபடி ஃபோனு ஃபால்ட் ஆகிடுச்சு, போர்டு போச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம்லாம் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. வேரண்டின்றது அவ்வளோதான். ஸோ கேரண்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேறு ஃபோனே மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே கேரண்டி ஆப்ஷன் இதில் இல்லை, வேரண்டி மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட ரேட்டுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 21,000 விற்கிது. ஸோ இது ஆன்லைன் ப்ரைஸ் தான். ஆன்லைனில் இந்த ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸுமே 21,000. ஸோ இப்போயே நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினாலுமே 21,000 தான் கேட்பாங்க. ஸோ 21,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இப்படின்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகிடும் சார்ஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிசேக் கேமராலாம் கொடுத்துருக்காங்க, OSI சப்போர்ட்டோடு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 21,000க்கு ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு யாராவது இந்த மாதிரிக்கே ஃபோன் வச்சுருக்கீங்களா, இல்லை இனிமேல் இந்த மாதிரி ஃபோன் எதாவது வாங்க போகிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இதோட கலரு, அதை யூஸ் பண்ணுற கேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபோனு. ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி செம்ம மாசாக இருக்குது. ஸோ இது AMOLED டிஸ்பிளேனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எந்த சைடில் நீங்கள் வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோஸ் சந்திக்கலாம். பாய்.